இந்த படம் நமக்கு பிடிச்சதுக்கு மெயினான ரீசன் இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கும் இந்த படத்துல வர சீன் பசங்க லைஃப் ரெசம்பிள்ஸ் பண்ற மாதிரி இருக்கிறது தான். அது மாதிரி தமிழ்லயும் ஒரு 3 படம் இருக்கு. அதுவும் இந்த 3வது படம் என்னோட ஃபேவரட் ஃபிலிம். மூவி நம்பர் 1 பசங்க. நமக்கு பெருசா ஸ்கூல்லலாம் கேங் ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்காது. பட் இந்த ஒருத்தர் 2 பேர் 3 பேர்னு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அது அந்த 3 பேர் மட்டும் ஒன்னா சேர்ந்துட்டோம் என்னமோ ஸ்கூல்லேயே அவனுக்கு கீழே இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணுவானு. அப்படி ஒரு 3 பேரை பத்தின கதை தான் பசங்க. இவனுக்கு பண்ற சில்லியான விஷயங்கள்லாம் நம்மளும் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அதை நினைச்சு பார்த்தோம்னா செம சிரிப்பா தான் இருக்கும். மூவி நம்பர் 2 கோவா. கண்டிப்பாக அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கோவாக்கு ஒரு டைம் பசங்களோட ட்ரிப் போயிட்டு வந்து நமக்கு தோணியிருக்கும். அப்படி இந்த பசங்க கோவாக்கு போய் ஃபாரின் போன கட் பண்ணி ஃபாரின்லேயே செட்டில் ஆகலாம் நினச்சி போவானுங்க. பட் அங்கே போய் ஒரு பிரச்சனையிலே மாட்டிப்பானு. இப்படி நம்ம கேங்லையும் பொண்ணுங்க முன்னாடி சுற்றி பிரச்சனை வாங்கிட்டு வரதுன்னு ஒருத்தர் இருப்பான். அவனோட லைஃப் டைம் கோலே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் பண்ணுறது மட்டும் தான் இருக்கும். மூவி நம்பர் 3 பஞ்சதந்திரம். பசங்க லைஃப்பில் பெருசாக சேஞ்சுன்னு எதுவுமே இருக்காது அன்டில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது கூட சீக்கிரட்டாக பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 5 பேர் சீக்கிரட்டாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போகிறாங்க. அங்கே போய் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியிலும் மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணுற எல்லா மூமெண்ட்டுமே செம பண்ணா இருக்கும். இப்படி நம்ம கேங்லேயும் அவனால ஒருத்தன் ஒய்ஃபுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க பேரில் பண்ணி மாட்டிட்டு முழிக்கவும் செய்வான். அப்படியே தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காம அவனை இந்த வீடியோ கீழே டேக் பண்ணுங்க. வெல்கம் டு சினிமா சேனல்.